எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சியாட்டில் தமிழ்ச்சங்க சார்பாக அமைதியான ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்காக நாங்கள் எல்லாம் இன்னைக்கு கூடியிருக்கோம். எங்கள் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்டவர்கள் சியாட்டில் தமிழ் எல்லாரும் இன்னைக்கு ஒன்றா சேர்ந்து எங்களுடைய ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான ஒரு அமைதி போராட்டத்தை இன்னைக்கு நடத்திட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு வேணும், நம்ம பாரம்பரியம் காக்கணுன்ற எங்களுடைய ஒரே குறிக்கோள். நன்றி. தமிழகத்தின் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. இது உழவர்களுக்கு மட்டுமன்றி மற்ற வீர இளைஞர்களுக்கும் ஒரு நல்ல விளையாட்டு இதுவாக இருந்தது. அதை நாம் அந்த மரபை நாம் விட்டுக் கொடுக்கக்கூடாது. நாம் மேன்மேலும் இதை பல ஆண்டுகளுக்கு தொடர்ந்து நடத்த வேண்டும். அதனால் இந்திய அரசாங்கத்திற்கும் தமிழக அரசாங்கத்திற்கும் எங்களால் இயன்ற சப்போர்ட்டை எடுத்து நாங்கள் அனைவருக்கும் கடிதம் எழுதியுள்ளோம். அவர்கள் இதை ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஜல்லிக்கட்டு என்பது ஒரு 100 வருடங்களாக தமிழ் பாரம்பரியத்தில் நடக்கக்கூடிய ஒரு விழா அல்ல. இது ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் சமூகத்தில் தொன்று நடந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய கலித்தொகையில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது, கொள்ளேற்று கோடு அஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் என்று என் கலித்தொகை தெளிவாக கூறியிருக்கிறது. இந்த தமிழ் சமூகம் ஒரு 2000 ஆண்டுகளாக கடத்தி என் தலைமுறை வரை கொண்டு வந்து விட்டது. அரசியல் கட்சிகள் அனைத்தும் தவிர்த்து தமிழர் அனைவரும் ஒன்று திரண்டு நம் அடுத்த பிள்ளைகளுக்கு கடத்துவது நம்முடைய தலையாய கடமை என்று கூறிக்கொண்டு பொங்கல் நல்வாழ்த்தோடு விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். நிறைய பேருக்கு நம்ம ஊரோட பாலோட பெருமை தெரியாது. A1 A2ன்னு 2 பால் இருக்கு. ஸோ A2 பால் தான் ரொம்ப நல்லது. இங்கே அமெரிக்காலேயே அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் நம்ம நாட்டு மாடுகள் தான். ஸோ அந்த பால் அதில் தான் நிறைய சத்து எல்லாமே இருக்குது. அது ஈக்குவல் டு தாய்ப்பால். அதை நம்ம காக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நாட்டு மாடுகள் இருக்கணும். அதுக்கு ஜல்லிக்கட்டு சப்போர்ட் பாரம்பரியமாக உள்ளது. சரிங்க. இதை அது அயல் நாட்டு சதியில் இதை கெடுக்கிறாங்க. ஓகே, அதனால் இது பாரம்பரியாக நடக்கணும். இது பேட்டா தடை பண்ணுறாங்க, விலங்கு சித்திரவதைன்றதால தடை பண்ணுறாங்கன்னு அவங்க நினைச்சாங்கன்னா முதல்ல இங்கே டாக் ஸ்லட்டிங் இருக்கு இல்லைங்களா, அதை தடை பண்ண சொல்லுங்கள். இந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது டாக் ஸ்லட்டிங்கு. அப்புறம் மாட்டு இறைச்சிலாம் அதெல்லாம் தடை பண்ண சொல்லுங்க. முடியுமா? முடியாது. அதனால இதையும் விட்டுருங்க, அவ்வளோதான். இது மட்டும் எதுக்காகன்றதான் கேள்வி. மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நேரில் பார்த்துருக்கேன். வெரி குட். மிருக வதையினால அதை தடுக்கிறோன்னா அது மாதிரி ஒரு முட்டாள்தரமான பொய் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அங்கே மாடை அவங்க தெய்வம் மாதிரி கும்பிடுவாங்க. ஓகே, அதில் அவ்வளோ ரூல்ஸ் இருக்கு. சும்மா தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் அதை பூசி மொழுகுறாங்க. ஆக்சுவலாக அது உண்மை இல்லை. மிகப்பெரிய அரசியல் பின்னணி இருக்கு. அதை நம்ம ஏமாந்துடக்கூடாது. இன்னைக்கு கூடியிருக்கோம். இட் ஹாஸ் டு. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை நான் நேரிலே சென்று பார்த்தவன் என்ற முறையிலும் மற்றும் நம் தமிழக மக்கள் அனைவருக்கும் உரிய வீர விளையாட்டு என்று தான் கூற வேண்டுமே தவிர இதை இது காளைகளுக்கு எதிரானது என்ற ஒரு வார்த்தை விவாதம் சரியான விவாதம் அல்ல. ஆகவே பாரம்பரியமாக காலங்காலமாக நாம் கொண்டாடி வரும் இந்த விளையாட்டை, வீர விளையாட்டை ஏறு தழுவுதல் என்ற முறையிலே அதை அனுமதிக்க வேண்டும். அதை யார் அளித்தாலும் நாங்கள் அதை தடுப்போம் என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம். சுப்ரீம் கோர்ட்டுக்கோ இந்திய அரசாங்கத்துக்கு ஒரே வேண்டுகோள், எங்கள் ஜல்லிக்கட்டு மேலே குறை இருந்ததுன்னா அதை எப்படி நிவர்த்தி பண்ணி அந்த பாரம்பரிய காப்பாற்றான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுங்க. அதுக்காக இப்போ கிரிக்கெட்லெஸ் பெட்டிங் இருக்குது, அதனால் நம்ம கிரிக்கெட் பேன் பண்ணுமா? இல்லவே இல்லை. அது ஒரு கட்சி மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. என்ன பண்ணும், அந்த கட்சியில் ஆளை கலைச்சிட்டு அந்த எப்படி கட்சி நடத்துன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஜல்லிக்கட்டில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணிட்டு அந்த பாரம்பரியம் வளர்க்கலான்னு இருப்பாங்க. இது ஒரே இனம் ஒரே இந்தியானா அந்த ஒரு இனத்துக்கு என்னென்ன வேணுமோ அதை பண்ணணும். ஒவ்வொருத்தரும் இதை பேன் பண்ணி அதை பண்ணால் கடைசியாக என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக இருக்கிற மாட்டெல்லாம் அடிச்சுட்டு இருக்க விவசாயம் எடுத்து போயிட்டு நம்ம நக்க வச்சுருவாங்க. அதனால அந்த மாதிரி இல்லாமல் ஜல்லிக்கட்டை எப்படி வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான சட்டத்தையும் அதுக்கான வழிமுறையும் அது அரசாங்கமே ஒரு இதை போட்டு பண்ணவே ட்ரை பண்ணுங்க. ஸோ எனக்கு ஜல்லிக்கட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் எங்கள் ஊர் மணப்பாறை பக்கத்தில் இருக்கு, திருச்சி. சரிங்க. ஸோ மணப்பாறையில் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு ரொம்ப ஃபேமஸ். ஸோ சின்ன பிள்ளைலாம் பொங்கல் பண்ணும்போதெல்லாம் பொங்கல் முடிச்சோன்னா மணப்பாறை போவோம். எதுக்கு போகிறோம்னா ஜல்லிக்கட்டு பார்க்கறதுக்கு. முதல்ல எனக்கு முன்னாடி பேசணும் சொன்னார், ஜல்லிக்கட்டுனால மிருகவதை அது இதுன்னு சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக கிடையவே கிடையாது. அவர் சொன்ன மாதிரி ஆளுங்களுக்கு அடிபடுமே தவிர மிருகங்களுக்கு அடிபடாது. அது ஒரு வீர விளையாட்டு தான். நிறைய பேருக்கு ஜல்லிக்கட்டு என்னன்னே தெரியல. நான் நேற்று யாரோ ஒருத்தர் சொன்னதை கேட்டதை அவங்களுக்கு திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு வீர விளையாட்டு. அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் அந்த காலத்துலேருந்தே வந்திருக்கு. ஏன்னா மன்னர்கள் அப்போ போர் இல்லாத சமயத்தில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, சும்மா இருக்காமல் மாடுங்களை பிடிச்சி விளையாடுவாங்களாம். ஸோ அப்போ அந்த ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக ஜல்லிக்கட்டை வச்சுருந்தாங்க.
ஸோ அதை வந்து பாரம்பரியமாக வந்து வந்திருக்கு நம்மள்ட்ட. ஸோ அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும், அதை வந்து தடை செய்யக்கூடாது. பீட்டாவுக்கு வந்து ஜல்லிக்கட்டுனா என்னன்னே தெரியாமல் தடை பண்ணியிருக்காங்க. அதனால பீட்டா வந்து வி ஷுட் சப்போர்ட். ஜல்லிக்கட்டின் மீதான தடையை நீக்கு. பீட்டாவே பீட்டாவே வெளியே போ வெளியே போ. ஏறு தழுவல் எங்கள் பாரம்பரியம். ஜல்லிக்கட்டு எங்கள் பாரம்பரியம். பீட்டாவே பீட்டாவே வெளியேறு வெளியேறு.